ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்கே லேர்னிங் சென்டர். இன்னைக்கு நம்ம லேர்னிங் சென்டர்ல என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸல்ல இருக்க பை சார்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் பை சார்ட்டை கிரியேட் பண்றதுக்கு ஒரு டேபிள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டூடெண்ட் நேமும் ஆவரேஜும் இருக்க மாதிரி நான் ஒரு சின்னதா டேபிளை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது எப்படி பண்றதுன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி பை சார்ட்னா என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றத சொல்றேன். ஸோ பை சார்ட்னா அது ஒரு கிராஃபு. ஸோ அதை எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்றோம். எந்த ஒரு விஷயத்தையுமே ஒருத்தவங்களுக்கு டிராயிங்கா கன்வெர்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு இது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்காக தான் நம்ம பை சார்ட்ன்றது யூஸ் பண்றோம். ஸோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் ஆப்குள்ள போயிட்டு இங்க பைவட் சார்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது கீழே இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல் சார்ட்ஸ்ன்னு இருக்கும். ஆல் சார்ட்ஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட சார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். பாரு, பை, லைனு, காலம் அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். ஸோ நான் இப்போ பை சார்ட்டை கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகேன்னு கொடுத்துட்றேன். இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா, இங்க பாருங்க நிறைய இங்க டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு எது வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான டேபிளுக்கு எந்த பை சார்ட் போடுறதுன்னே தெரியல, கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா நோ ப்ராப்ளம். நீங்க நேரா இன்சர்ட் ஆப்குள்ள போயிட்டு இங்க இருக்கு பாத்தீங்களா ரெக்கமெண்டட் சார்ட்ஸ். ஸோ நீங்க அதுக்குள்ள போகணும். அதுக்குள்ள போனீங்கன்னா இந்த டேட்டாக்கான பை சார்ட்ஸ் அதுவே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். என்ன வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். 4 விதமான பை சார்ட் உங்களுக்கு வியூ ஆகுது. ஸோ நீங்க எது வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கன்ஃபார்மா இந்த மாதிரியான சார்ட் தான் வேணும் அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்க சார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ளேயும் நீங்க போலாம். ஸ்கேட்டர், பபுள், அப்புறம் மோர் ஸ்கேட்டர் சார்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுக்குள்ளேயும் நீங்க போய் பார்க்கலாம். எந்த டிசைன் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்க இருக்கு பாத்தீங்களா சின்னதா, ஸோ அந்த டிராப் டவுன் லிஸ்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா 2D பை, 3D, அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நார்மல் பை சார்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள இப்போ எந்த டேட்டாவுமே வரல, அதுக்கு நம்ம எடிட் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த பிளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டேட்டா லேபிள் கொடுத்தீங்கன்னா டேட்டாஸ் வந்துடும். ஆவரேஜ் என்னென்னவோ வந்துடும். நெக்ஸ்ட் இந்த ரைட் சைடு கிளிக் பண்ணீங்கன்னா சென்டரு, அதாவது சென்டர்னா உள்ள, இன்சைடு இண்டுனா உள்ளேயே கொஞ்சம் கார்னர்ல வரும். அவுட் சைடு இண்டு, பெஸ்ட் ஃபிட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. மோர் ஆப்ஷன்ஸுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மேட் டேட்டா லேபிள்ஸ்னு ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் கேட்டகரி நேமு, பர்சன்டேஜ் எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு வேல்யூவும் வேணும், நீங்க வேல்யூவும் கிளிக் பண்ணிக்கோங்க. வேல்யூனா இந்த ஆவரேஜ். ஸோ ஆவரேஜும் உங்களுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் நீங்க இதுலயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சென்டரா வேணுமா, இல்ல இன்சைடா வேணுமா, இல்ல அவுட்ஃபிட்டா, இல்ல பெஸ்ட் ஃபிட்டா, அந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இன்னொரு மெத்தட்லயும் சார்ட்டை கிரியேட் பண்ணலாம். அது எப்படின்னா ஷார்ட்கட் கீ தான். ஸோ இதை நீங்க எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் F1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். உங்களுக்கு இமீடியட்டா உங்களுக்கு வேணும், பை சார்ட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்சர்ட் ஆப்குள்ள போயிட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேம் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். நீங்க இந்த டிசைன்ஸ்ல எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சேஞ்ச் கலர்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதுல நீங்க எந்த கலர் வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர்ஃபுல்லுன்னு இருக்கு, மோனோக்ரோமேட்டிக்னு இருக்கு. ஸோ எந்த கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த பை சார்ட் வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சேஞ்ச் சார்ட் டைப்குள்ள போயிட்டு நீங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப இந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு பை சார்ட்டே போதும் அப்படின்னா நீங்க ஓகே கொடுத்துக்கலாம். ஒரே ஒரு டேட்டா இருக்க மாதிரி டேபிள்ல தான் நீங்க இந்த பை சார்ட்டை கிரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி சர்க்கிளான பை சார்ட்டை நீங்க ஒரு டேட்டாக்கு மேல இன்னொரு டேட்டா அந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களால இந்த மாதிரியான பை சார்ட்டை கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கு லைன் சார்ட் தான் பெஸ்டா இருக்கும். லைன் சார்ட்டுக்கு தான் நீங்க 2-3 டேட்டாஸ் அந்த மாதிரி கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்னு என்னன்னா இந்த பிளஸ் ஐக்கான்ல இருக்கு பாத்தீங்களா, 3மே உங்களுக்கு இந்த பிளஸ் ஐக்கான் இல்ல, இந்த இந்த மாதிரி சார்ட் எலமெண்ட்ஸ் இல்ல அப்படின்னா நோ ப்ராப்ளம். இங்க ஆட் சார்ட் எலமெண்ட்ன்னு இருக்குல்ல, அதுலயும் சேம் எல்லாமே இதுல இருக்க எல்லா ஆப்ஷன்ஸும் இதுலயும் இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிள்ல இருக்க ஒவ்வொரு பார்ட்டுக்குமே நீங்க தனித்தனியா கலர்ஸ் குடுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கும் என்ன பண்ணணும்னா, ஹோம் டேப்க்குள்ள போயிட்டு, இதுல இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, தீம் கலர்ஸ்ன்னு இருக்கும். அதுல நார்மலா பண்ற மாரி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க ரெட்டு, ப்ளூ அந்த மாரி எது வேணுனாலும் குடுத்துக்கலாம். ஸோ இப்படிதான் இந்த பை சார்ட்ட கிரியேட் பண்ணணும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.